ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவிலே சொல்லி காட்டும் பொழுது, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை வெறுக்கிறான் என்று சொன்னால் அந்த விஷயம்தான் அவனுக்கு நன்றாக இருக்கும். இதுவே ஒரு விஷயத்தை அவன் விரும்புகிறான் என்று சொன்னால் அவன் விரும்பக்கூடிய அந்த விஷயம்தான் அவனுக்கு தீங்காக வந்து நிற்கும் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். இப்படியாப்பட்ட வசனம் என்பது இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய சில இளைஞர்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். தன்னுடைய வாழ்க்கையில் தொழுவதற்கும் இன்ன பிற காரியங்களை செய்வதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையான அமல்களை செய்வதற்கும் சில இளைஞர்கள் வெறுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நாம் செய்யக்கூடிய இந்த அமல்தான், நாம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் தான் நாளை மறுமை நாளில் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற விஷயத்தை அவர்களால் அறிய முடியவில்லை. அப்படி அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த அடிப்படையான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். இருந்தாலும் அதை அவர்கள் வெறுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவே இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த மது, சூதாட்டம், இப்படியாப்பட்ட விஷயத்தை எல்லாம் கையில் எடுத்து அந்த விஷயத்தின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்துக் கொண்டு, அளவு கடந்த மோகத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் ஒரு இளைஞன் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த தீமைகளை எல்லாம் விரும்புகிறான். ஆனா அவனுக்கு தெரியாது, இப்படியாப்பட்ட தீமைகள் தான் மறுமை நாளில் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற விஷயத்தை மட்டும் அவன் அறிந்திருந்தான் என்று சொன்னால், புரிந்திருந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அப்படியாப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்க மாட்டான். இதை தொடர்புபடுத்தி தான் அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த விஷயம் அவனுக்கு தீங்காக வந்து நிற்கும். இதுவே ஒரு விஷயத்தை அந்த மனிதன் வெறுக்கிறான் என்று சொன்னால் அந்த வெறுக்கக்கூடிய விஷயம்தான் நல்லதாக அவனுக்கு வந்து நிற்கும் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனை குறிப்பிட்டு காட்டுகின்றார். சில பேருக்கு வலிக்குதில்ல, அடிப்படை காரியங்களை செய்வதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் கூறியிருக்கின்ற ஒழுக்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் சில நபருக்கு இந்த உலகத்தில் வலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா அப்படியாப்பட்ட வழிகளை பெற்றால் மட்டும்தான் சொர்க்கத்தை நம்மளால் அடைய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்துன்யா ருஜுலுல் முஃமினீன், இந்த உலகம் என்பது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனுக்கு சிறைச்சாலை தான். கடினமாகத்தான் இருக்கும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளை உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்படியாப்பட்ட கஷ்டங்களை தாங்கி ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அந்த விஷயம்தான், அந்த கடின தன்மைதான் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை பெற்று தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதற்கு உதாரணமா அல்லாஹ் என்ன பண்றான்னா, சொர்க்கத்தை என்ன பண்றான், உருவாக்குறான். அந்த சொர்க்கத்தை தயார் செய்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றான், ஜிப்ரீலே சொர்க்கத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வாங்க, நான் எப்படியெல்லாம் என்னுடைய அடியாறுகளுக்கு நல்லதை தயாரித்து வைத்திருக்கின்றேன், சுகபோகங்களை தயாரித்து வைத்திருக்கின்றேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறார். போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு மீண்டும் அல்லாஹ் அவர்கள் வந்து சொல்றாங்க, இஸ்ஸத்திக்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இப்படியாப்பட்ட இன்பங்களை மட்டும் ஒரு மனிதன் தெரிந்து வைத்திருந்தான் என்று சொன்னால், அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து வைத்திருந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சொர்க்கத்தில் நுழைந்தே தீருவான். அதற்கான முயற்சிகளை கடினமான முறையில் அவன் எடுப்பான். அப்படி என்ன பண்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. பிறகு மிகப்பெரிய சிரமங்களை கொண்டு அல்லாஹ் என்ன பண்றான்னா சொர்க்கத்தை திரையிடுறான். இப்ப போய் பார்த்துட்டு வாங்க.
மீண்டும் என்ன பண்ணாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போய் பார்த்துட்டு வந்து மீண்டும் சொல்றாங்க, இஸ்ஸத்திக்க, இறைவா உடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக ரொம்ப கடினமான திரைகள் இந்த சொர்க்கத்தில் போர்த்தப்பட்டிருக்கின்றது, நான் அஞ்சுகிறேன். மனிதர்கள் இந்த சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்களோ என்று நான் அஞ்சுகிறேன். என்றால் ரொம்ப கஷ்டப்படணும். சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதிகமாக கஷ்டப்பட வேண்டும். இலகுவாக யாருக்கும் கிடைச்சிடாது. எனவே மனிதர்கள் இதில் நுழைய மாட்டார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் மறுமை நாளில் நாம் சுகமோகமாக இருக்க முடியும். அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். 2 நாள். இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, நீங்க 2 நாள் நான் சொல்ற மாதிரி கேளு, மிச்சம் இருக்கக்கூடிய 20 வருஷங்கள் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏத்துப்போமா இல்லை, ஏத்துப்போம். அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் 60 வருஷம் 50 வருஷம். அப்படியாப்பட்ட குறுகிய நாட்கள் நான் சொல்றது போல வாழ், என்னுடைய குர்ஆன் சொல்வதை போன்று வாழ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வது போல் வாழ். உனக்கு கணக்கே இல்லாத சொர்க்கம் காத்து கொண்டிருக்கின்றது. ஆனா அதிகமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொற்ப காலங்களில் உள்ள அந்த இன்பங்களை தான் என்ன பண்றாங்க, தேடிக்கொள்றாங்களே ஒழிய மறுமை என்ன பண்ணல, யாருமே நினைவு கூறல. எனவே மறுமையை பயந்து அதில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏக இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுப்பானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.